ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அடிக்கடி வருவது உண்டு. ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அந்தகார கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அடிக்கடி நம்மை வேதனைப்படுத்துகிற பிசாசு கிரியைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்மை கலங்க பண்ணும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை தத்தளிக்க பண்ணும், நம்ம இருக்கவே கூடாது என்று பல விதங்கள்ல பிசாசு கிரியை செய்வான். சில சமயங்கள் மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்வான். சில சமயம் பிசாசுகளே டைரக்டா வந்து சர்ப்பத்தின் கிரியைகள், மாந்திரிக கட்டுகள் இவைகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துவான். எப்படிதான் அந்த பிரச்சனை வருது தெரியலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டத்தின் மேல் போராட்டங்கள் நெடுங்காலமாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசம் அமைதலாய் இருக்க வேண்டுமானால் அந்த சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆமேன். நம்ம யுத்தம் பண்ணணும், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணணும். சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி சத்துருவை அழிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். யோசபாத் சத்துருவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணினான் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவன் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமேன். கர்த்தர் நமக்கு யுத்தத்துக்கான நல்ல ஒரு பாடத்தை கர்த்தர் கற்று கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கானானியரை எப்படி வீழ்த்த வேண்டும், எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது யூதா முதல்ல எழும்பணும் என்று கர்த்தரே சொல்லுவார். யூதா என்றால் அர்த்தம் என்ன தெரியும் இல்லையா? துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். சோ ஆண்டவரை நீங்க பாடி துதிக்க துதிக்க துதிக்க, ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன் என்று சொல்ல 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 சத்துருக்கள் தானாக வெட்டுண்டு விழுவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சிசரா ஒரு சாதாரண ஒரு பெண் கையில விழுந்து செத்து போயிட்டான் இல்லையா? ஒரு பெண்ணால ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமானா முடியாது. ஆனாலும் அவள் யுத்தம் பண்ணினாள். ஆண்டவருடைய பலன் அவளுக்குள்ளே இருந்ததினால எல்லா சத்துருக்களையும் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். தெபோரா, யாகேல் எல்லாரும் ஜெயித்தார்கள். ஜெயித்ததின் விளைவு அவர்கள் வாயில ஒரு பாடல் வந்தது. அதன் விளைவு தேசத்துல அமைதல் உண்டாயிற்று. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்துல சத்துருவை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன். போராடி ஜெயிக்க கிருபை தாங்க. யுத்தம் பண்ணுவதற்கு பலன் தாங்க. ஒரு பெண், அவளுக்கு ஒரு பலன் இருந்துச்சே, அதே மாதிரி சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ண எங்களுக்கு பலன் தாங்க. சத்துருக்களை அழித்து போடுங்க, அப்பதான் எங்களுக்கு ஆண்டவரே அமைதல் உண்டாகும் என்று நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம்.